மாமா எதுக்கு இப்படி பண்றாருன்னே தெரியல. ஏங்க பதவியெல்லாம் அவ்வளோ அசால்ட்டாக விட்டு கொடுக்குற ஆள் எங்கள் அப்பா கிடையாது. சொந்த புள்ளியான எனக்கும் அண்ணனுக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். அண்ணியை ஏன் இப்போ எம்எல்ஏ ஆக்குறாரு? எனக்கு அதாங்க இப்போ புரிய மாட்டேங்குது. மாமாவை யாராவது மிரட்டுறாங்களா? அவர் யாருங்க மிரட்ட முடியும்? அவர் தான் ஊரில் இருக்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருப்பாரு. என்னங்க? இல்ல, மாமா 100% யோசிச்சு எடுத்த முடிவு மாதிரி தெரியல. ஏதோ பதட்டத்துல எடுத்திருக்காரு. இருக்கட்டுங்க, பதட்டத்தில் கூட இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. எனக்கு இப்போ அண்ணிய எம்எல்ஏ ஆகிறதுலாம் ஒரு காண்டும் கிடையாது. நமக்கு இந்த பதவி ஆசைலாம் என்றைக்குமே இருந்ததே கிடையாது. இவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காரு தாங்க நான் யோசிக்கிறேன். இவர் முதல்ல காப்பாற்றணுங்க. இவர் ஏடா விடமா அதில் மாட்டிக்கிட்டாரா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு? கேட்டால் யாரும் எதுவும் கேட்காதீங்கன்றாரு, உருன்றாரு. கொஞ்சம் ஆற போடுவாங்க, அவர் என்னன்னு பார்த்துக்கலாம். அவள் தாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாதுக்கா. இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு அரசாங்கத்தோட பணம் எவ்வளவு கோடிகள் செலவாகும் தெரியுமா? அந்த காசு யாரோடது? உங்களோடது. நீங்க கட்டுற வரி பணம் தான். இப்படி மக்களை ஏமாத்தி, மக்களோட வரி பணத்தை ஏமாத்தி, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத எம்எல்ஏ திரும்பவும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா? அவங்க நிறுத்தின ஆளு திரும்பவும் சட்டசபைக்கு போகணுமா? அப்படி போனா அவங்களால என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்களுக்கு சரியான படத்தை கத்து கொடுக்கணும். ஒண்ணு பை எலெக்ஷனை தடுக்கணும், இல்ல அதையும் மீறி எலெக்ஷன் நடந்துச்சுன்னா அவங்க மருமகளை தோக்கடிக்கணும். இல்லனா நம்ம காலத்துக்கும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். மக்கள் மேல அரசியல்வாதிக்கு பயமே இருக்காது. சரியா சொன்னம்மா. இதை விடக்கூடாதுமா. நானும் உங்க கூட வரேன், போராட்டத்துல கலந்துக்கிறேன். போராடுவோம் 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 இடைத்தேர்தல் நிற்கும் வரை போராடுவோம் போராடுவோம் இடைத்தேர்தல் நிற்கும் வரை போராடுவோம் 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 இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம் இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம். வீணாக்காதே வீணாக்காதே. தமிழ், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே அவ? ஆமாங்க, அந்த பொண்ணு தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அவ இங்க என்ன பண்றா? வாங்க. இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம் 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 போராடுவோம். உங்க குடும்பத்துல அப்படி என்னென்ன நடந்து போச்சு? அவரை எம்எல்ஏ ஆக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் மக்கள் கிட்ட வருவாங்க, ராஜினாமா பண்றது மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா? தப்புதான். உங்களை எதிர்த்து நிக்கணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லைன்னா, ஆனா இந்த தப்ப கண்டிக்கலனா இந்த மாதிரி இன்னும் சில பேரு கிளம்பிடுவாங்க. பாரு, நீ யோசிக்கிற ஆங்கில நான் யோசிக்கவே இல்லை. பல பேர் இந்த ஆங்கில யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா அது எவ்வளோ பணம் செலவு, அது எல்லாமே மக்களோட வரி பணம். அந்த பணத்தை உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு? நீ சொல்கிறது கரெக்டுமா? சரிம்மா, நீ போராட்டத்தை பண்ணுமா. தமிழ், உன்ன மாதிரி இந்த ஜெனரேஷன் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாட்டு மேல அக்கறை இருந்தாதான் நாடும் முன்னேறும். உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துகள். தேங்க்யூ. நாங்க ப்ரொடெஸ்ட் கண்டினியூ பண்றோம். சரிம்மா, நீ நடத்து. பத்திரம் சரியா? போராடுவோம் போராடுவோம் இடைத்தேர்தல் நிறுத்தும் வரை போராடுவோம் போராடுவோம். மாமா, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களா? என்னம்மா? இல்ல மாமா, அது பரவாயில்ல, சொல்லுமா. நீங்க எடுத்த முடிவை மாத்திக்க சொல்லி யாரும் பேச முடியாது. ஏன்னா நீங்க சரியாதான் யோசிப்பீங்க.
இருந்தாலும் என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. என்னம்மா சொல்ற? நான் எம்எல்ஏக்கு நிக்கல மாமா. மீனா, நான் இது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எடுத்த முடியுமா? இல்ல மாமா, அத்தை இருக்காங்க, துளசி இருக்கா. அவங்க 2 பேர்ல நீங்க யாரையாச்சும் நிறுத்தலாம்ல. ஏற்கனவே துளசிக்கு தொகுதியில நல்ல பேர் இருக்கு மாமா. ஃபேமஸாவும் கூட இருக்கா. அவளை நீங்க எம்எல்ஏவா நிக்க வச்சா ஈஸியா ஜெயிச்சிடலாம் மாமா. அது போக அத்தை மேல கூட நிறைய சிம்பத்தி இருக்கு. அவங்கள கூட நிக்க வைக்கலாம். இந்த பதவி அதிகாரம்லாம் எனக்கு வேணாம் மாமா. மீனாட்சி, நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு உனக்கு தெரியும்ல? மாமா, இருந்தாலும் இத்தனை நாளா என் பிள்ளைங்கள தான் அரசியல் வாரிசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களையும் மீறி நீ எனக்கு உதவி பண்ணிருக்க. தலைவர் கைக்கு அந்த வீடியோ போச்சு. அவர் என்னை கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொன்னாரு. வெளியே தெரியாம இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சு போச்சு. இதுவே மீடியாவுக்கு போயிருந்தா, எதிர்கட்சிக்காரன் கையில இந்த வீடியோ கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் அரசியல் வாழ்க்கையே மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட அரசியல் எதிர்காலமே அழிஞ்சு போயிருக்கும். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நீதான் காப்பாத்திருக்கமா? நீதாமா இந்த பதவிக்கு தகுதியான ஆளு. இத யார் சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க போறதில்ல. இத புரியுமா? நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்க எல்லாரையும் அங்க இருந்து அடிச்சு துரத்த சொல்றேன். மாமா மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா. அப்புறம் இப்ப நீங்க போலீஸ் அனுப்புனா மக்களுக்கு எதிராக காவல்துறையை தூண்டி விடுறீங்கன்னு உங்க பேர் கெட்டு போயிடும் மாமா. இப்ப வேற என்ன பண்றது? இவங்களை எல்லாம் வளர விடக்கூடாது. அவங்க போராட்டமும் நிக்கணும், ஆனா அதுல நம்ம பேரும் அடிபடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது யோசிப்போம் மாமா. சரி, என்ன பண்ணலாம் நீதான் சொல்ல. நம்ம ஆளுங்க 4-5 பேரை அந்த போராட்டக்காரங்களோட கூட்டத்தோட சேர்த்து விட்டு அத கலவரமா மாத்துனா யாருக்கும் சந்தேகமே வராது மாமா. அரசியல்ல எம்எல்ஏவுக்கு நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அரசியல்வாதி ஆயிட்டியம்மா. பரவாயில்ல, தெளிவா தான் யோசிக்கிறேன். ஏன் மாமா, உங்க கூடவே இருக்கேன், உங்க மருமக நானு. இது கூட செய்யலனா எப்படி மாமா? சரிம்மா, இப்படிதான் இருக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன்.